சென்னையில மெட்ரோ ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதேபோல் திருச்சியிலும் மெட்ரோ ரயில் ஓடக்கூடிய ஒரு சாதனையை நிச்சயமாக நிறைவேற்ற இருக்கிறோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுல குறிப்பா அதிமுக அமைச்சராக இருந்தார உங்களுக்கு தெரியும், பாலியல் பரஞ்சோதி, மறந்திருக்க மாட்டீங்க. அந்த கேஸ் ஒழுங்கா நடக்குதா, அந்த வழக்கு ஒழுங்கா நடக்குதா? இல்ல. அதே போல துணை மேயராக இருந்த ஆசிக் மீரா, அவர் தானே துணை மேயர், அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இதுவரையில இந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கிற. நான் இன்னும் சொல்றேன், இங்க வேட்பாளராக நிற்கக்கூடிய நம்முடைய நேரவர்களுடைய தம்பி ராமஜெயம் உங்களுக்கு தெரியும். நான் அதிகம் பேசினா நானும் உணர்ச்சி வசப்படுவேன், அவரும் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒரு தேர்வு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த வங்கி தேர்வு எழுத அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு விதிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி கடனை திருப்பி செலுத்தாத இளைஞர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தயவுசெய்து எண்ணி பாருங்க, அவங்களே கடன் வாங்கி அவசியப்பட்டு இருக்கிறாங்க. ஆக வங்கியில போய் ஒரு தேர்வு எழுதுவதற்கு கூட, வேலை கேட்டு ஒரு தேர்வு எழுதுவதற்கு கூட நிபந்தனைகள் விதிக்கிற போது கடன் இருக்கக்கூடாது. அதனால்தான் கலைஞர் தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு கடனே முழுமையாக நான் தள்ளுபடி பண்ணுகிறேன் என்று இதை அறிந்த காரணத்தால் தான் என்னவோ தெரியல தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது அந்த செய்தி எடுத்து. நீங்களோ உங்கள் வீட்டு கஜானாவை நிரப்புவதற்காக மிடாஸ் நிறுவனத்தை நீங்களே நடத்தி வருகிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், மதுவிலக்கை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியில் நந்தினி 59 முறை கைது செய்யப்பட்டாரா? பள்ளி குழந்தைகள் மீது தேச விரோத வழக்கு போடப்பட்டதா?